गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ததனு ஜலத ஜாலைகி தொத்வபுஸ்துல்ய பாபிகி விகசதமல வித்யுத்பீதவாசோ விலாசைகி சகல புவன பாஜம் ஹர்ஷதம் வர்ஷவேலம் க்ஷிதிதர குகரேஷு ஸ்வைரவாசுவ்யனைஷீகி. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வருஷா காலத்தை கண்ணனுடைய கருணை மழையாக வர்ணிச்சென்றிருக்கார். அந்த கருணை மழைன்றது காங்க்ஷாசிதம் வருஷத்தினார் சுவாமி தேசிகன். ராமானுஜருடைய வைபவத்தை சொல்லும் போது காஞ்சிபுரத்துல வரதன் என்ற ஒரு மழையானது ராமானுஜன் என்ற அந்த கடல்லேந்து நீரை ரொப்பிண்டு சாலை கிணறுலேந்து அவர் கொண்டு வரக்கூடிய தீர்த்தத்தை முகர்ந்து நமக்கு ஒரு மழையாக வருஷிக்கிறதா. அப்படி வரதனும் சரி திருவேங்கடமுடையானும் சரி எந்தெந்த இடத்துல அர்ச்சாவதார ரூபமாக விக்கிரக ரூபமாக பகவான் எழுந்தருளி இருக்காரோ மலைகள்ல இவர் அத்திகிரி மலையில இருக்கார், அவர் வேங்கட மலையில இருக்கார். மலையில இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாருமே யாருடைய பாவம்னா கோவர்தனோத்தாரணனான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாவம். அங்க கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு இங்கு மற்றொரு மிகுத்த தயிர் மொய்த்தவினை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்குமணி அத்திகிரியேன்னு இங்கேயும் வரதர் கண்ணனுடைய பாவம். ரெண்டு பேருமே கருணை மழையை வர்ஷிக்கக்கூடிய ஒரு வள்ளல்களாக இருக்காளாம். அப்படித்தான் பிருந்தாவனத்துல கண்ணனுடைய கருணை மழை முதல்ல அங்க பெய்ய ஆரம்பிச்சதைத்தான் விபவத்தையும் அவதாரத்தையும் தாண்டி கலியுகத்துல அர்ச்சையாகிய விக்கிரக ரூபத்திலையும் ஸ்ருதிமதி மதுரே சுக்கிரகே விக்கிரகே தேன அந்த மழை தொடர்ந்து இருக்கு. அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது, மழையில கண்ணன் நனையணுமா? அவன் நனைஞ்சா பரவாயில்ல, இந்த மாடுகள்லாம் கூட ஓட்டிட்டு வரணுமா? மழைக்காலமாச்சே அப்படின்னு அத மாட்டு தொழுவத்திலேயே கோகுலத்திலேயே அடைச்சு வச்சிருக்கலாமேன்னு. அப்படி முடியாதான். ஏன்னா கட்டின மாடு கட்டினபடியே இருக்கக்கூடாது. அது அப்பப்ப காலாறு நடந்தாதான் மாட்டுக்கு வலி ஏற்படாது. அது நடந்துட்டே இருக்கணும். நமக்கு கூட அதனால தான் நிறைய நடக்கணும் அப்படின்றா. அப்போ அப்படி நடந்தே இருந்தா தான் அதுக்கு சிரமம் தெரியாது. அப்ப மழையா இருந்தா கூட அது என்ன பண்ணுமா, மழையில மாட்டை ஓட்டின்னு போனா கூட புல்ல அது அப்படி கட்டி இழுக்கும். இழுக்கச்சே அதுக்கு ஒரு கஷ்டம், அது சேரோட வரும். இருந்தா கூட அது ஒரு அழகுன்னார் பட்டத்திரி. என்ன அழகுன்னா அது வாயில அந்த புல்ல கவிண்டு அந்த மழை தண்ணியையும் சேரையும் அழகா தன்னுடைய தலையை ஆட்டி ரெண்டு உதறிட்டு அந்த புல்ல மாத்திரம் எடுத்துக்க கூடிய அழகும், நுனிப்புல் மேயக்கூடிய ஒரு அழகும், அலைஞ்சு சாப்பிடுறதாலும் மழை அப்பப்ப விட்டு பெய்வதாலும் மாடுகளும் கோப சிறுவர்களும் குருவாயிரப்பா எல்லாரும் பரமானந்தத்தோட அந்த வருஷா காலமான மழைய சகல புவன பாஜம் அர்ஷதம் வருஷவேலம் க்ஷிதிதர குகரேஷு ஸ்வைரவாசுவ்யனைஷீகி. இந்த ஸ்லோகத்துக்கே என்ன பலன்னா, இந்த ஸ்லோகத்தை கேட்டாலோ இத பக்தி ஸ்ரத்தையோட பாராயணம் பண்ணாலோ எந்த ஊர்ல மழை இல்லைனாலும் அங்க மழை பெஞ்சு நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பக்கூடிய பரம
பாக்கியத்தை அடைவார்கள், அவர்களுக்கு தண்ணீர் கஷ்டம் வராது அப்படின்றத ஒரு பிரத்யேகமான ஒரு பலஸ்ருதியாக சொல்லி இருக்கா. அப்ப அந்த மழை அப்படியே பெஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல அதுல நனையறதும் மாடுகளை ஓட்டுறதும், குருவாயூரப்பனான நீ என்ன பண்ண, சட்டுன்னு ரொம்ப மழை அதிகமாயிடுச்சுனா கோவர்தன மலை இருக்க, அந்த மலையில இருக்கக்கூடிய குகைக்குள்ள பகவான் அப்படியே போய் அடங்கி சிதிதர குகைக்குள்ள அடங்கி உட்கார்ந்துக்கிறாராம். இன்னைக்கு கூட அகோபிலம், நாமக்கல், சிங்கப்பெருமாள் கோயில் அப்படின்னு பல இடங்கள்ல அர்ச்சாவதார ரூபத்துல பார்த்தேன்னா ஒரு குகையில தான் சுவாமி அப்படியே அடங்கி இருப்பார் உள்ளுக்குள்ள. அத்தனை கம்பீரமா இருக்கும். நாமக்கல் முதலிய கஷேத்திரங்கள்ல இந்த நிருசிம்ம மூர்த்திகளை போய் நம்ம குகைக்குள்ள தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்துல சிங்கமா இருப்பார். அதனால தானே கண்ணனை கூட யாதவ சிங்கம் அப்படின்னு நரசிம்மனோட சேர்த்து நம்ம வர்ணிக்க கூடிய அழக அடையிறோம். அப்படி ஒரு யாதவ சிம்மமாக குருவாயூரப்பா சட்டுன்னு கொஞ்ச காலம் நீ போய் அந்த குகைக்குள்ள அடங்கி உட்காண்டியாமே, இப்படி வருஷா காலம் அந்த பிருந்தாவனத்துல கழிஞ்சதாமேன்னு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், மேனியில் நிறமே போல மிளிர்கின்ற தன்மை கொண்டே மேனியில் மஞ்சளாடை போன்றதோர் மின்னல் மின்ன போனமே அளிக்கும் மேக கூட்டல் தாழ் மழையை பெய்ய வேனில் வெம்மை நீங்கி விளக்கமே கொண்டிருந்தாயே அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை ஆச்சரியமாக துவங்க இருக்கார். அந்த ஸ்லோகத்துல கோவர்தனகிரியே ஹரிதாசர்கள் மாதிரி இருக்குன்னு கோவர்தனகிரிய பத்திரம் தனி பெருமையாக இந்த மழைக்காலத்துல ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்துல வர்ணிக்க போறார். வர்ணிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தயாராகட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது மாம்பாக்கத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய எதிராஜவல்லி நாயிகா சமேத ஆதிகேசவ பெருமாள் தமிழ்நாட்டில் திருக்கழுக்குன்றத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளுடைய திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய தாயாரை எதிராஜவல்லி தாயாராக நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். இந்த தாயார் இங்கு உற்சவமூர்த்தியாக சேவையை அளிக்கின்றார். மூலமூர்த்திக்கென்று இங்கு தனி சன்னதியாக இல்லை. இருந்தாலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஆதிகேசவ பெருமாள் எழுந்தருளி இருந்தாலும் அவருக்கு ஒரு தனி தாயாராக உற்சவ மூர்த்தியாக இங்கு தாயார் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். சிறிய திருமேனி, ஆனால் உயர்ந்த கீர்த்தியோடு அமர்ந்த திருக்கோலத்திலே கடாட்சமான திவ்ய தரிசனம். சுக்கிரவாரத்தில் தாயாரின் தரிசனம் நமக்கு பல ஐஸ்வர்யங்களையும் பலனையும் அளிப்பதாக அமைகின்றது. சாந்தமான ஒரு திருமுகம், திறந்த நேத்திரம், உயர்ந்த திலகம், பிரபையோடு கூடிய கிரீடம், கண்ணனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யம் என்று பலவிதமான வைபவங்கள் இவளை மிளிரச் செய்ய இதோ கெம்பு வெள்ளைக்கல் மாலையை சார்த்திக் கொண்டு முத்துமாலையும் அலங்கரிக்க பூக்களும் அலங்கரிக்க 4 திருக்கரங்களோடு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். 2 கைகள் தாமரை பூவை ஏந்தி இருக்க நமது தாபங்களை போக்கக்கூடிய அழகான சேவை. 3வது திருக்கரம் இதோ அபயமளிக்க, 4வது ஹஸ்தமானது உயர்ந்து ரேகைகளுடன் நமக்கு வரத்தை அளிக்கக்கூடிய வரத ஹஸ்தமாக எதிராஜவல்லி தாயார் தனக்கு நிகரற்றவளாக தரிசனத்தை அளிக்க நாம் அவளுடைய திவ்ய ஹாரத்தியோடு உயர்ந்த இந்த நல்ல நாளிலே ஐஸ்வர்யங்களை அடைந்து அவளுடைய தரிசனத்தோடு நாம் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய விஸ்வக்ஷேனரை தரிசிக்க துவங்கிவிட்டோம். சிறிய உருவம், மூலமூர்த்தியாக சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்க அவருக்கு அருகிலே ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் ஒருவரை மட்டும் நாம் மூலமூர்த்தியாகவும் உற்சவ மூர்த்தியாகவும் அமர்ந்த திருக்கோலத்திலே ஆச்சரியமாக வான்திகழும் மதிலரங்கர் வன் புகழ்மேல் ஆன்ற தமிழ்மறைகள் 1000 இன்ற முதல் தாய் சடகோபனாக தரிசித்துவிட்டு அவருக்கு அருகிலே ராமானுஜர் பாஷ்யக்காரர் மூலவராகவும் உடையவராகவும் திருதண்டத்தை ஏந்திக் கொண்டு காவி வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நயம் தரு பேரின்பம் எல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் சயம் தரும் கீர்த்தி ராமானுஜ முனி தாள் இணைமேல் என்று வேதப்பிரான் பட்டர் சொன்னது போல்
நாம் அவரை சரணமடைந்து இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுதர்சன மூர்த்தியையும் சக்கர வடிவத்திலே தரிசித்து நாம் நாராயணியத்திலே 58வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திவ்ய ஹாரத்தியோடு தரிசித்து குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். இதோ பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, குகரதல நிவிஷ்டம் த்வாம் கரிஷ்டம் கிரீந்திர காகம் சிகிகுல நவகே காகம் காகுபி ஸ்தோத்ரகாரி ஸ்புடகுட ஜகதம் ஸ்தோம புஷ்பஞ்சலிம் சேக பிரவிததனுபே ஜேக தேவ கோவர்தனாசோ. குருவாயூரப்பா, மழை பெஞ்சுட்டு இருக்கக்கூடிய வருஷா காலத்துல பிருந்தாவனத்தை பத்தி சொல்லியாச்சு. அங்க பெய்கிற மழையே கண்ணனாக இருக்குன்னு. ஆனா கோவர்தனகிரி பிரமாதமா அங்க இருக்க. பிருந்தாவனத்துக்கே அழகு கோவர்தன மலை தானே. அந்த மலைக்காக தனியா ஒரு ஸ்லோகம் வச்சாராம். சுருக்கி எழுதினா கூட அந்த காலத்துல அந்த கோவர்தனகிரி எப்படி இருந்தது அப்படின்னா ஹரிதாசர்கள் மாதிரி இருந்ததா. ஹரிதாசர்கள்னா யாரு? சதா சர்வ காலமும் கிருஷ்ணனுடைய திவ்ய வைபவத்தையே சிந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ஹரிதாசர்கள். இந்த பரிணாமம் பட்டத்திரிக்கு எப்படி தோணித்துன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரம் தான நாராயணியம். பாகவதம் சொல்லித்து மழையில கோவர்தனகிரி எப்படி இருந்தது? ஹந்தாயமத்ரிரபலா ஹரிதாசவர்யோகோ யத் ராமகிருஷ்ண சரணஸ்பர்ச பிரமோதகம் மானௌதனோதி சக கோகனயோர்தயோர்யத் பானீயசீயவச கந்தர கந்த மூலைகே. பாகவத ஸ்லோகத்தை தான் பட்டத்திரி இங்க சொல்றார். ஹரிதாசர்கள் எப்படி இருப்பாளோ அதே பாவத்துல கோவர்தனகிரி இருந்துதான். அப்ப ஹரிதாசர்கள் எப்படி இருப்பா? சதா சர்வ காலமும் சுவாமியே தியானம் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்போ குடும்பத்துல தாபத்தால நம்ம தவிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல விஷ்ணு பக்தர்கள் திடீர்னு நம்ம கிரகத்துக்கு வந்தாள்னா நமக்கு எத்தனை ஆனந்தம் ஏற்படும். அந்த நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்காக இவர்கள் வந்திருக்காளே, நாம ஏதோ ஒரு குழப்பத்துல இருப்போம். அப்படி அந்த குழப்பத்துல இருக்கிற சமயத்துல விஷ்ணு பக்தாள் வந்து அவ பாதம் பட்டாலே நம்ம குழப்பம் தீர்ந்துடும். அவர்களுடைய வருகையே நமக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை அளிக்கும். ராமனுக்கு கல்யாணம் நடக்கணுமேனு ராமாயணத்துல தசரதர் கவலைப்பட்டிருந்த போது விஸ்வாமித்ரன்ற ஒரு சாது வந்தார். அவர் வந்ததே சீதா கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு சகுனமா அமையிறது. அதுபோல ஒரே தண்ணி இல்லையேன்னு வெயில்ல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மேகங்கள் வந்து மழைய பெய்யறது ஹரிதாசர்களுக்கு எப்படி இருக்குன்னா, சாட்சாத் விஷ்ணு பக்தர்கள் கூட பஜனைக்கு சத்சங்கத்துல தங்களோட மானவம் தனோதி சக கோகனயோர்தயோர்யத் பாகவதம் அவ்வளவு ஆனந்தத்தை ஏற்படுத்துறதா. அப்ப பட்டத்திரி சொல்ல வந்தது, ஹரிதாசர்களான பாகவதோத்தமர்கள் மாறி இந்த கோவர்தன மலை இருக்குன்னு ஸ்லோகத்தை தொடங்கிட்டார். எப்படி இருக்குன்னு பல உதாரணங்கள் சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை தொடர போறார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது மாம்பாக்கத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலிலே ஆதிகேசவ பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண ஸ்ரீமன்னாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண